பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 4 வசனம். ப்ராவர்ப்ஸ் chapter 11 and verse 4. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ஐஸ்வர்யம், பணம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான காரியமாக மாறிடுச்சு. ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லா நாளிலும் பணம் மட்டுமே நம்ம வாழ்க்கைக்கு எல்லா காரியத்தையும் பெற்றுக் கொடுக்க முடியாது. அதுலேயும் முக்கியமாக நம்ம வாழ்க்கை முடிஞ்சு நம்ம கடைசி நியாய தீர்ப்பில் நின்று நம்ம சொர்க்கத்துக்கு போனோமா நரகத்துக்கு போனோமான்னு ஒரு முடிவு வரும்போது அங்கே நிச்சயமாய் நம்முடைய ஐஸ்வர்யமோ பணமோ சொத்துக்களோ ஒரு நாளும் உதவாது. நம்மை மரணத்துக்கு தப்புவித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும், நம்ம சொர்க்கத்துக்கு கடவுளுடைய பிரசனத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி நீதியின் வாழ்க்கை மாத்திரம்தான். நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யம் உதவாது. அதை தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. கோபாக்கினை நாளில், அதாவது கோபாக்கினை நாளில் ஜட்ஜ்மெண்ட் டேயில் நமக்கு ஐஸ்வர்யம் ஒரு நாளும் உதவாது. நம்ம செய்கிற நீதி, அதாவது நம்ம நியாயமாய் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழறோம்னு சொன்னால் அந்த ஒரு ரைட் வே ஆஃப் லிவிங் தான் நம்மை கடவுளுக்கு பிரியமானவர்களாய் மரணத்துக்கு தப்புவித்து அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். எனவே நம்ம இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை தேடுவதும் சொத்துக்களை தேடுவதும் அதை பராமரிப்பதும் நேரத்தை செலவிடுவதை விட நம்ம நீதியின் வாழ்க்கையில் கரெக்டான விதத்தில் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்னு சொன்னால் நம்ம நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்து நன்மை செய்து நம்ம வாழ்வோம்னு சொன்னால் நிச்சயமாக அதுதான் நம்மை மரணத்துக்கு தப்புவிக்கும். இதுதான் தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவாங்க. நம்ம செய்கிற நீதியும் தர்மமும் நிச்சயமாய் நம்முடைய உயிரையும் காக்கும். நம்ம உயிர் பிரிந்த பின்பு நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் அதுதான் எதுவாக இருக்கும். இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்ம ஐஸ்வர்யத்தை தேடுவதை காட்டிலும் நீதியின் வழியில் வாழ்வதை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.